அதிகார பகிர்வு குறித்து அண்மை காலமாக காரசாரமாக பேசி வந்த விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சருடனான சந்திப்பிற்கு பிறகு மென்மையாக கருத்து கூறியுள்ளார். இது தொடர்பான அவரது பேச்சுகளை தற்பொழுது பார்க்கலாம். எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் தவறல்ல. அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை. 2016 இந்த கோரிக்கையை மையப்படுத்தி நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறோம். இது யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்தல்ல. இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள். அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது, விளிம்பு நிலையில் கிடக்கிற மக்களின் குரல் இது. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கறது தான் ரியல் டெமோக்ரசி. சரி, இப்படி பேசுறதுனால திமுக உங்களை தப்பா நினைக்காதா? இந்த ஊடகங்கள்லாம் இப்படி திரித்து எழுதுவதால் இந்த உறவு பாதிக்கப்பட்டு விடாதா? கூட்டணி முறித்து விடாதா? உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. வேண்டுமென்றே சிலர் இதை கூர்மைப்படுத்தி உடைத்து விட மாட்டார்களா? நான் எந்த கணக்கும் பற்ற விரும்பவில்லை. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை. இந்த கோரிக்கையால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம். அது எங்களுடைய கருத்து, அவ்வளவுதான். நாங்கள் 1999 பேசி வருகிற ஒரு கருத்து. அது இப்போதைக்கு சோசியல் சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிறது. அந்த கோரிக்கையை நாங்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருப்போம். எந்த நேரத்தில் எப்போது எந்த கருத்தை, எந்த கொள்கையை அல்லது எந்த நிலைப்பாட்டை வலுவாக பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேசுவோம்.